ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் சங்கீதம் 107:41. எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையைப் போல் ஆக்குகிறார். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இந்த வசனத்தின் மூலமாக நம்ம ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா? விஜயா தன்னுடைய முன்னாடி இருந்த வாழ்க்கையை எல்லாவற்றையுமே மறந்துட்டாங்க. இப்போது இருக்கிற உயர்ந்த அந்தஸ்தும் நிறையா பணம் பதவி எல்லாம் வந்ததுமே முன்னாடி நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளோ பெரிய உபத்திரவத்தில் இருந்தோம். ஆனால் நமக்கு உதவினவர்களெல்லாம் நாம் இன்றைக்கி கூட சிந்தித்து பார்க்கணுன்னு அவங்களுடைய இருதயத்தில் படவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அதே உதவி பண்ணினவங்களுக்கே அவங்க எந்த விதமான உதவிகளும் செய்கிறதற்கு மனம் இல்லாமல் இருந்தா. அப்படி இருக்கும்போது விஜயாவுடைய இருதயம் கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமாக ஆரம்பிச்சிச்சு. கை கால் எல்லாமே முடங்க ஆரம்பிச்சிச்சு. இது ஏன் இப்படி ஆகுதுன்னு விஜய் அவளால் கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் அவளுக்கு உதவி செய்தவங்க ரொம்பவே கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க. இது எல்லாமே உயர்ந்த நிலைக்கு சென்றவங்களுடைய வெற்றியோட ரகசியம்தான். யார் ஒருவர் அந்த உயர்ந்த நிலைக்கு போனாலும் தன்னுடைய பழைய நிலைமையை மறக்காமல் இருந்தாங்களோ அவங்க தான் வெற்றி அடைய முடியும்னு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனால் பாவம் விஜயாவுக்கு மட்டும் தெரியவே இல்லை. அந்த உதவி செய்தவர்கள் என்றைக்கோ ஒரு நாள் அவங்கக்கிட்ட போய் கேட்டிருப்பாங்க, எனக்கு ஏதாவது உதவி செய்யுமான்னு சொல்லி. ஆனால் அவளுக்கு உதவி செய்யக்கூடிய எல்லா விதமான ஒத்தாசைகளும் இருந்தாலும் கூட, உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் செய்ய முடியாது, அதெல்லாம் மற்றவங்க தான் பார்த்துக்கணும், எனக்கு மேலே நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க தான் செய்யணும், நான் எப்படி உங்களுக்கு செய்ய முடியும்னு ரொம்பவே கஷ்டப்படுத்தின மாதிரியான வார்த்தைகளையும் சொன்னான். அதனால் உதவி நாம் தானே செஞ்சோம், ஆனால் அவங்க நம்மளை தூக்கி போடுறதாங்களே. நமக்கு ஒரு உதவிங்கும் போது அவங்களுக்கு செய்கிறதுக்கு உண்டான எல்லா பக்குவமும் இருந்தாலும் மனசு வரலையே, அப்புறம் எப்படி இவங்களுடைய உடல்வாகு எல்லாம் நல்லா இருக்கும்? கர்த்தர் தானே அதெல்லாம் பொறுப்பெடுக்கிறாங்க. நாம் எவ்வளோ பெரிய உயர்வான நிலைக்கு போனாலும் நாம் பழைய நிலைமையை மறக்கக்கூடாதுங்கிறதுல அவள் தெளிவில்லாமல் இருக்கிறா அப்படின்னு எல்லாரும் யோசித்து பேச ஆரம்பித்தாங்க. இது எல்லாத்தையும் அதுக்கப்புறம் விஜயா புரிஞ்சுக்கிட்டா. ஓ, இதனால தான் நம்மளுடைய கை கால்லாம் ஒவ்வொன்றா முடங்குதோ, அப்போனா இவங்களுக்கு உதவி செஞ்சு தான் பார்ப்போமேன்னு சொல்லி உதவி செஞ்சா. அந்த உதவி நிமித்தம் அவங்க எல்லாருமே அவளை ஆசீர்வதித்தாங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம், நீ நல்ல வேளை எனக்கு கடைசி நிமிஷத்துலையாவது உதவி பண்ணினேன்னு சொல்லி அவளை ஆசீர்வதித்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய கை கால் எல்லாம் நல்ல விதமாக ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் யோசித்தா, எப்போவுமே பழைய நிலைமையை நம்ம மறக்கக்கூடாதுன்னு. அதுக்கப்புறமா முன்னாடி இருந்த வாழ்க்கையை யோசித்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நன்றி சொல்லி, இன்றைக்கு வரைக்கும் என்னை நல்லா வச்சுருக்கிறீங்க, எனக்கு உதவி செஞ்சவங்களையும் நல்லா வச்சுக்கோங்கன்னு மற்றவர்களுக்காகவும் ஜெபம் பண்ண ஆரம்பித்தா. இப்படி கர்த்தர் அவகிட்ட கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை கேட்டிங்களா? எப்போவுமே எளியவர்களாக இருக்கிற நாம் அப்படியே நம்மளை குப்பையில் போட்டுற மாட்டாங்க. கர்த்தர் நம்மளை சிறுமை நின்று எடுப்பார், உயர்வான ஒரு அடைக்கலத்தில் வைப்பார். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வம்சமாக மந்தையை போல் ஆக்குவாராம். எதுலேயுமே எந்த விதமான குறைகளோ குற்றங்களோ இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும்படி செய்வார் நம்மளுடைய சந்ததிகளை. இதே மாதிரி நாமளும் பழைய நிலைமையை மறக்காமல் கர்த்தருக்குள்ளே திடகாத்திரமாக இருந்து நமக்கு உதவி செஞ்சவங்களையும் மறக்காமல் வச்சுக்கொள்வோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.